இங்க மீனாவும் ரொம்ப தெளிவோட ஸ்ருதியை வச்சு சிந்தாமணி வாய்ஸை பேசி எப்படியோ இந்த பக்கம் அவங்கள கோயிலுக்கு வர வச்சிடறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த மேனேஜரையும் ஏமாத்தி இந்த பக்கம் வந்து கோயிலுக்கு வர வச்சிடறாங்க. ஒரு வழியா இந்த பக்கம் அந்த ஓனர்ட்டையும் பேசிட்டு எல்லாருமே ஒன்னா வந்ததுக்கு அப்புறம் இங்க அந்த மேனேஜருமே மீனாவை ஏமாத்தின பணம் 2 லட்சத்தை கொண்டு போய் டைரக்டா சிந்தாமணிட்ட கொடுக்குறாங்க. அவங்களும் அந்த பணத்தை வாங்கிட்டு மீனாவை ஏமாத்தினதை பத்தி நினைச்சு ரொம்பவே பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா சிந்தாமணி அந்த மேனேஜரை பார்த்து, நான் உன்னை என் வீட்டுக்கு வர சொல்ல நினைச்சிட்டு இருந்தேன், நீ ஆனா கோயிலுக்கே வந்துட்டி அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்தில் அந்த மேனேஜருமே, என்னம்மா சொல்றீங்க, நீங்க தானே ஃபோன் பண்ணி எனக்கு கோயிலுக்கு வர சொன்னீங்க, ஏதோ பார்ட்டி வந்திருக்காங்க, அவங்க கிட்ட பேசணும், அப்படியே கோயிலுக்கு வந்து கையோட அந்த பணத்தை கொடுத்துட்டு போயிருன்னு சொன்னீங்க, அதனாலதான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே சிந்தாமணி இருந்துகிட்டு, நான் உன்னை வர சொல்லி அப்படின்ற மாதிரி டவுட்டா பேசிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா மாசா இந்த பக்கம் மீனாவும் சீதாவும் என்ட்ரி கொடுக்குறாங்க. மீனாவை பார்த்த உடனே இந்த பக்கம் சிந்தாமணிக்கு தூக்கி வாரி போடுது. அதே நேரத்தில் மேனேஜருமே இந்த பக்கம் மீனாவை பார்த்துட்டு அப்படியே லைட்டா முறைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்டா மீனாவுமே, இந்த மாதிரிலாம் ஏமாத்தி சாப்பிட்ற பணம் உங்களுக்கு எப்பவுமே நிலைக்காது, அது மட்டும் இல்லாம உங்க 2 பேரும் இங்க வர வச்சது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த மண்டபத்தோட ஓனரையும் வர சொல்றாங்க. ஏன்னா மீனா ஆல்ரெடி அந்த மண்டப ஓனரையும் வர வச்சிருப்பாங்க. இவங்க பண்ண தில்லுமுள்ளி எல்லாத்தையுமே அந்த ஓனர் முன்னாடி அவங்க கேட்கிற மாதிரியே நிக்க வச்சிருப்பாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு அந்த ஓனருமே ரொம்பவே டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அவருமே இந்த மேனேஜர் கிட்ட போயிட்டு பலாருன்னு கண்ணத்துல ஒரு அறை விட்டுட்டு, ஏயா இந்த அளவுக்கு உன்னை நம்பி மண்டபத்தை கொடுத்தா, ஆனா நீ இப்படிப்பட்ட ஒரு கேவலமான வேலை செஞ்சு வச்சிருக்க அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா மறுபடியும் அந்த மேனேஜர் போய் சொல்லி தப்பிக்க பார்த்தாலும் அந்த ஓனருமே, நான் தான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன்ல, அப்புறம் என்ன என்கிட்ட போய் சொல்ற, ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி மறுபடியும் அந்த மேனேஜரோட கணத்துல பலார்னு இன்னொரு அறை வர்றாரு. அப்ப அந்த மேனேஜருமே, இதுக்கெல்லாம் காரணம் சிந்தாமணி தான், அவங்க தான் இந்த மாதிரி மீனாக்கு ஆர்டர் கொடுக்குற மாதிரி கொடுத்து அவங்களோட பேரை கெடுக்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரியும், அவங்கள சிக்க வைக்கிறதுக்காக இதை பண்ணாங்க அப்படின்ற மாதிரியும் எல்லா உண்மையும் ஓப்பனா வெளியில சொல்லிடுறாரு. இதை கேட்டவொன்னே அந்த ஓனருக்கு இன்னுமே கோபம் வருது. மறுபடியுமே இன்னொரு அறை விட்டு சிந்தாமணியை பார்த்து, இந்த அறை அவனுக்கு கிடையாது, உனக்காக ஒரு பொண்ணுன்னு உன்னை விடுற, இல்லைன்னா அவ்வளவுதான், உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலை செய்யறதுக்கு நீ எல்லாம் எதுக்குமா இந்த தொழில இருக்க, கூடவே ஒரு பொண்ணு வளர்ந்து வருதுன்னா கை கொடுக்க பாரு, முடியலையா சும்மா உட்காந்து வேடிக்கை பாரு, ஆனா அந்த பொண்ணை கெடுக்கணும், அந்த பொண்ணு மேல பொறாமப்பட்டு இப்படி அந்த பொண்ணை அழிக்கணும்னு நினைக்கிறதுலாம் ரொம்பவே கேவலமான செயல், உன்னெல்லாம் பார்க்கவே எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி இங்க சிந்தாமணியை பயங்கரமா திரிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அந்த ஓனருமே சிந்தாமணி கையில இருந்து அந்த 2 லட்சம் ரூபாயை பிடுங்கி இந்த பக்கம் வந்து மீனா கிட்ட, இந்தாம்மா புடி, இது உன் பணம், இனிமேல் என் மண்டபத்துல எத்தனை ஆர்டர் வந்தாலும் சரி, எல்லா கல்யாண ஆர்டர் எல்லா ஃபங்க்ஷன் ஆர்டரும் உனக்கு மட்டும் தான், ஏன்னா இந்த மாதிரி கேடு கட்டவங்களுக்கு நான் ஆர்டர் கொடுக்கறதுக்கு ஒன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணுக்கு கொடுத்துடலாமா, உன் ஆர்டர் சூப்பரா இருந்துச்சு, சொல்லப்போனா உன்னோட டெக்கரேஷன்லாம் நல்லா தான் இருந்துச்சு, ஆனா என்னடா இந்த சிந்தாமணி தான் ஏதோ வித்தியாசமா செய்றாங்க போல இருக்குன்னு நினைச்சேன், ஆனா கடைசியில நீ தான் ரொம்ப அருமையா பண்ணிருக்க, இதுக்கு மேல கவலையப்படாத, என் மண்டபத்தோட டெக்கரேஷனுக்கான மொத்த ஆர்டர் இனிமேல் நான் உனக்கே தரேன் அப்படின்ற மாதிரி அந்த ஓனரும் இந்த பக்கம் மீனாக்கு பயங்கரமா பல்கா ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. இதை பார்த்தோன்னே இங்க மீனாக்கும் சீதாக்கும் ரொம்பவே சந்தோஷமாயிடுது. அதே நேரம் சிந்தாமணியை பார்த்த அந்த ஓனருமே, இங்க பாரு, இந்த தொழிலை பிடிக்கணுங்கிறதுக்காக தானே இந்த பொண்ணை இந்த மாதிரி ஏமாத்த பார்த்தேன், இதுக்கு மேல இந்த தொழில எனக்கு தெரிஞ்ச எந்த ஒரு மண்டபத்திலையும் உனக்கு ஆர்டர் கிடைக்காம பண்றேன், இனிமேல் பாரு, இந்த பொண்ணு தான் உன் தொழிலை ரொம்பவே சிறப்பா செய்ய போகுது அப்படின்ற மாதிரி அவருமே தனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்ட எல்லார்ட்டையுமே இங்க மீனாவோட பிசினஸ் பத்தி பேசுறதாவும், அதே நேரத்துல சிந்தாமணி ஒரு ஏமாத்துக்காரி அப்படிங்கிறதையும் ரொம்பவே தெளிவா சொல்றதாவும் அவருமே சிந்தாமணி கிட்டே சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆனா இதை கேட்ட சிந்தாமணி ரொம்பவே டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில என்னோட தொழிலை கெடுத்துட்டல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி முறைச்சு இந்த பக்கம் மீனாவை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப மீனாவுமே சிந்தாமணி கிட்ட போயிட்டு, இங்க பாருங்கக்கா, நான் உங்க தொழில தலையிட்டதே கிடையாது, எனக்கு கிடைக்கிற ஆர்டர் எடுத்து நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா நீங்க தான் வாண்டடா என்ன வர வச்சு எனக்கு ஒரு ஆர்டரை கொடுத்து என்னை ஏமாத்த பாத்தீங்க, நீங்க எனக்கு என்ன செஞ்சீங்களோ அதே உங்களுக்கு நான் திருப்பி செஞ்சேன், அவ்வளவுதான், இதுக்கு மேல சரியா போச்சு, நீங்க மறுபடியும் என் தொழில குறுக்க வரணும்னு நினைக்காதீங்க, அப்படி வரணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, அதை விட முக்கியமா உங்க டான்ஸ் கிளாஸ் டீச்சர் இருக்காங்கல்ல, அதான் என்னோட அத்தை, அவங்க கிட்ட இந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் எடுத்து சொல்லிருங்க, ஏன்னா நானா போய் சொன்னேன்னா அவங்களுக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் மீனா அங்கிருந்து கிளம்புறாங்க. இந்த பக்கம் சிந்தாமணிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நம்ம மீனாவை இப்படி சரிக்கிறதுக்காக பண்ண எல்லா பிளானுமே கடைசியில் நமக்கு எதிராக திரும்பிருச்சுன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் மீனா மேல ஒரு பயங்கர கோபத்தோட, உன்னை விடமாட்டேன் மீனா, இதுக்கு மேல என்னோட முழு எதிரியை நீ தான், உன்னை அவ்வளோ ஈஸியான விட்டுருவேன் நினைக்கிறியா, என்னோட தொழிலை கெடுத்தல பாரு, இதுக்கு மேல உனக்கு எவ்வளோ டார்ச்சர் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி இங்க சிந்தாமணி ரொம்பவே வில்லத்தனமா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க மீனாவுமே வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது முத்துவுமே அங்க ட்ரிப்பை முடிச்சுட்டு வந்துகிட்டு இருக்காரு. அப்போ முத்துக்கிட்ட ஃபோன் பண்ணி, மீனாவுமே இதுக்கு மேல முத்துக்கிட்ட இதை மறைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மனசுல இருக்கிற எல்லா விஷயத்தையும் ரொம்பவே ஓப்பனா எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. முத்துவுமே இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு அசந்து போயிடுறாங்க. என்ன மீனா சொல்றேன், இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் உனக்கு பண்ணிருப்பேன் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா மீனாவுமே, நீங்க கவலைப்படாதீங்க, என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் இதை கிளியர் பண்ணி சரி பண்ணிட்டேன், ஏன்னா நீங்களும் ஒர்க்ல இருந்தீங்கல்ல,
உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான், ஸ்ருதி, அப்புறம் சீதா எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இந்த வேலையை நாங்களே முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரியும் அவங்க ரொம்பவே தெளிவாக பேசிட்டு இருக்காங்க. இது கேட்டோன்னே இந்த பக்கம் முத்துக்கு செம்ம ஷாக் ஆயிடுது. பரவாயில்ல, மீனா ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கா, சொல்லப்போனால் அவளோட பணத்தை அவளே வந்து பாதுகாத்துட்டா அப்படின்ற மாதிரி அவருமே சந்தோஷப்படுறாரு. இன்னொரு பக்கம் மீனாவுமே நீங்கள் ட்ரிப்பை முடிச்சுட்டு எப்போ வருவீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் இன்னும் 1 ஹவரில் நேராக வந்து உங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துடுவேன், நீ அங்கேயே வந்துரு அப்படின்ற மாதிரி டேரெக்டாக மீனாவையும் அங்கே வர சொல்லிட்டு முத்துவும் கிளம்பி அங்கே போறாரு. அங்கே போனதுக்கப்புறம் இந்த பக்கம் மீனாவை பார்த்துட்டு மீனாவோட அம்மாவுமே பரவாயில்ல மீனா, நீ ஜெயிச்சிட்ட, சொல்லப்போனால் உன்னை ஏமாத்தினவங்கள அதே வழியில் போய் நீ மடக்கிட்ட அப்படின்ற மாதிரி ரொம்பவே பெருமைப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அங்கே வந்த முத்துவுமே இங்கே மீனாக்கு, மீனா வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ஸ்வீட் கொடுத்துட்டு இன்னைக்கு என் பொண்டாட்டி ஒரு பெரிய விஷயத்த பண்ணியிருக்கா, தன்னை ஏமாத்தினவங்கள எதிர்த்து நின்று அடிச்சிருக்கா, இது ரொம்பவே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி அவருமே சந்தோஷமா கொண்டாடிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்தோன்னே இங்கே சத்யாவுமே மீனா பக்கத்தில் வந்துட்டு பாத்தியாக்கா மாமா நீ ஒரு விஷயம் பண்ண உடனே எவ்வளோ ஹாப்பி ஆகிறாரு பத்தியா, மாமாக்கு அவ்வளோ லவ் இருக்கு மேல அப்படின்ற மாதிரி இங்கே மீனா கிட்ட வந்து சொல்றாங்க. அப்போ மீனாவுமே சத்யாவை பார்த்துட்டு டேய் சும்மாறா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ மீனாவுமே முத்துவை கூப்பிட்டு எங்க இந்த பணத்தை வந்து நான் நிறைய பேர்ட்ட பாதியே கடன் வாங்கியிருக்கேன்ல, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் செட்டில் பண்ணிட்டு மீதி பணத்தை எனக்காக வேலை செஞ்சவங்களுக்கு நான் பிரிச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேங்க, நீங்களே என் கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேரக்டா முத்துவை கூட்டிட்டு அவங்க ஃபைனான்ஸ் வாங்கின இடத்துக்கு போறாங்க. அங்க போயிட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தெல்லாம் கொடுத்துட்டு இங்க மீனாக்காக ஒர்க் பண்ணி கொடுத்த எல்லாருக்குமே அந்த பணத்தை பிரிச்சு கொடுக்குறாங்க. பிரிச்சு கொடுத்து போக கிட்டத்தட்ட மீனா கையில 1 லட்ச ரூபாய் இருக்குது. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் மீனாக்கு செம்ம ஹாப்பி. அதை அப்படியே முத்து கையில கொடுத்துட்டு இந்தாங்க இந்த சம்பளத்தை நீங்க வச்சுக்கோங்க, நான் முதல்ல 1 லட்ச ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே கண்ணீர் விட்டு ஆள ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் முத்துவுமே எங்க பாரு மீனா, இது உன்னோட வெற்றி மட்டும் கிடையாது, இது நம்மளோட வெற்றி, இந்த பணம் உங்ககிட்ட இருக்கிறது தான் சேஃப், இந்த பணத்தை இன்வெஸ்ட்மெண்டா வச்சு இதுக்கு மேல நம்ம பெரிய பெரிய ஆர்டர் எடுத்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி இங்க முத்துவுமே மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இங்க முத்துவும் மீனாவும் சேர்ந்து டைரக்டா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்ப போயிட்டு இருக்க வழியில மீனாவுமே ஒரு விஷயத்த பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி மீனா பணம் ஏமாந்ததுக்கு அப்புறம் விஜயாக்கும் அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு, அவங்களுமே வீட்டுல பிரியாணி அது இதுன்னு வாங்கி பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்க அம்மாவும் இன்னொரு பக்கம் சிந்தாமணியும் ரொம்பவே வந்து க்ளோஸா இருக்காங்க, அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த பிளானே பண்ணிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி அவங்க மனசுல இருக்க டவுட்டை இங்க முத்துக்கிட்ட சொல்றாங்க. அப்ப முத்துவுமே நீ சொல்றது கரெக்டா தான் மீனா, கண்டிப்பா எங்க அம்மா பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, ஏன்னா அவங்களோட டான்ஸ் கிளாஸ்ல தானே இங்க சிந்தாமணி இருக்காங்க, அப்ப கண்டிப்பா சிந்தாமணி இவங்களும் சேர்ந்து தான் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு முத்துவுமே விஜயாக்கு ரிவெஞ்ச் கொடுக்கறதுக்காக அவருமே வீட்டுக்கு போறாரு. போனது மட்டும் இல்லாம வீட்டுல இருக்க எல்லாரையுமே கூப்பிட்டு இந்த பக்கம் எல்லாரும் முன்னாடியும் மீனா ஒரு பயங்கரமான சாதனை பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்டா அங்க உட்காந்துட்டு இருக்க விஜயாவுமே இவ சாதனை பண்ணிருக்காளா, இவன் என்ன பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து கெத்தா உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனா முத்துவுமே விஜயா ஒரு பார்வை பார்த்துட்டு அண்ணாமலை கிட்ட நடந்த விஷயத்த பத்தி எல்லாத்தையும் ஓப்பனா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டோன்னே இந்த பக்கம் அண்ணாமலைக்கு பயங்கரமான ஷாக்கு. அப்ப என்னமா இது இந்த அளவுக்கு பண்ணிருக்க, வீட்டுல இருக்க யார்கிட்டயுமே சொல்லல அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப மீனாவும் இருந்துகிட்டு இங்க பாருங்க மாமா, நான் இப்படி ஒரு விஷயம் பண்றதுக்கான முக்கியமான காரணமே நீங்க தான், நீங்க எனக்கு சொல்லிக் கொடுத்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூபா நோட்டு கிழிஞ்ச விஷயத்தை பத்தி பேசுறாங்க. அப்பதான் இந்த பக்கம் அண்ணாமலையுமே பரவாயில்லையே, நான் சொன்ன ஒரு சின்ன விஷயத்த எவ்வளவு பெரிய அமௌண்ட்டை நீ காப்பாத்தி கொண்டு வந்திருக்க, நீ உண்மையிலுமே ரொம்ப கெட்டிக்காரியமா அப்படின்ற மாதிரி இங்க அண்ணாமலையும் மீனாவை பாராட்டிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் முத்துவுமே இங்க பாருங்கப்பா, இந்த மாதிரி மீனாவை தொழில முன்னேற விடக்கூடாதுன்னு சொல்லி வெளியில நிறைய பேர் கங்கணம் கட்டிட்டு சுத்திட்டு இருக்காங்க, வெளியில மட்டும் கிடையாது நம்மளை சுத்தி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இங்க விஜயாவை சொல்லாம சொல்றாங்க. இங்க விஜயாக்கும் வாயை திறந்து பேசவும் முடியல, இன்னொரு பக்கம் முத்து தன்னை தான் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு மீன் பண்ணவும் முடியல. ஏன்னா அப்படி சொன்னாங்கன்னா கண்டிப்பா மீனாவோட இந்த பண பிரச்சனைக்கான காரணமே விஜயா தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், அதுக்காக தான் அவங்க அப்படி சைலண்டா இருக்காங்க. ஆனா ஸ்ருதிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுனால அவங்க ரொம்பவே ஹாப்பியா, என்ன ஆண்டி நீங்க ஹாப்பியாவே இல்ல, இன்னைக்கு நம்ம ரெஸ்டாரண்ட் ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறோம், ஆல்ரெடி நான் வந்து ரவி கிட்ட சொல்லிட்டேன், இன்னைக்கு மீனா இவ்வளவு பெரிய சாதனை பண்ணிருக்காங்க, இதுக்காகவே நம்ம ரெஸ்டாரண்ட் ஃபுட் சாப்பிடுறோம், அதுவும் எல்லாருக்கும் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணின்னு சொல்லி விதவிதமா ஆர்டர் போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி இங்க ஸ்ருதி ரொம்ப ஹாப்பியா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் விஜயாவுமே எனக்கு இன்னைக்கு வேண்டாம், நான் விரதத்துல இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இங்க ஸ்ருதி இருந்துகிட்டு பரவாயில்ல ஆண்டி, அன்னைக்கு கூட பாருங்க நீங்க சாப்பிட்றப்ப மீனா விரதமா இருந்தாங்க, இன்னைக்கு நீங்க விரதமா இருங்க, நாங்கெல்லாம் சாப்பிடுறோம் அப்படின்ற மாதிரி இங்க ஸ்ருதிமே ரொம்ப நக்கலோட விஜயாவை போட்டு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மீனாக்கு ரொம்பவே சந்தோஷம், தான் நினைச்ச மாதிரி தான் உழைச்ச பணத்தை காப்பாத்திட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் சிந்தாமணி தான் எப்படியாவது மீனா விதா பண்ணணும், அவளை வீட்டை விட்டு வெளியில வராத மாதிரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோபத்தோட ரொம்பவே கிரிமினலா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க.